அடைக்கல பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையும் மான இயேசுவே, அடைக்கல பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையும் ஆன இயேசுவே, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா, அடைக்கல பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையும் ஆன இயேசுவே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரங்களே, இன்று அன்னியாம் திருச்சபை தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. பெந்தெகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகிறது. இன்று திருச்சபையினுடைய பிறந்த நாள். தூய ஆவியானவர் பொழியப்பட்டு இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடப்பட்டவர்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாளாகவே இந்த நாள் திருச்சபையில் பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கத்தோலிக்கன் என்று பெருமை கொள்ளும் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, பொழியப்பட்ட ஆவியானவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்து நாம் மன்றாடுவோம். அத்தோடு இன்று வணக்க மாதத்தின் நிறைவு நாள். ஒவ்வொரு நாளும் தேவதாயனுடைய பரிந்துரையில் ஜெபம் செய்தவர்கள், வீட்டிலிருந்து ஜெபம் செய்தவர்கள், மிகவும் பக்தியோடு மன்றாட்டுகளை ஒப்புக் கொடுத்தவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு தேவதாய்க்கு இன்றைக்கு நன்றி சொல்லியும் ஒப்புக் கொடுக்கிற பலியாக, நன்றி பலியாகவும் நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுகிறோம். இன்றைய நாளில் பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்தவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறேன். இந்த பலியை நான் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க, குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீது இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால்
எல்லா மக்கள் மேலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியானவரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியானவரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களில் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய் மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிகிரியா, பம்பிலியா, எகிப்து, சிரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக: ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியாக பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு
எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 3 தொடக்கம் 7 முடிய, 12 தொடக்கம் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. தூயாவியே எழுந்தருள்வீர், வானில் நின்று பேரொளியின் அருட்சுடர் எம்மீது பிரகாசிக்கட்டும். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வாக்கியங்கள் 19 தொடங்கி 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று இயேசு சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வோம். பிரியமான பிள்ளைகளே, சகோதரங்களே, பிரியமானவர்களே, அநேகமான இடங்களிலே திருவெழுப்பு வழிபாடுகள் நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் கூட திருவெழுப்பு வழிபாட்டை வேறு நாடுகளில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து அந்த திருவழிபாட்டிலே கலந்து கொண்டு இந்த காலை திருப்பலியிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆவியானவர்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆவியானவர் என்பவர் யார்? தம திருத்துவத்தின் 3வது ஆள். ஆண்டவர் தூய ஆவியானவரை எங்களிடம் ஏன் அனுப்பினார், அவருடைய தேவை ஏன் இருந்தது என்கிற விடயத்தை நாம் இன்று கற்றுக்கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். நான் முன்னுரையிலே சொன்னது போல இன்று திருச்சபையினுடைய பிறந்த நாள்.
நான் கிணப்பெற்ற கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா பெந்தோகோஸ்து பெருவிழா சர்ச்சில் பர்த்டே என்று என்று கேட்டாக்களும் இருக்கிறாங்க. அண்டு அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களான என்று கேட்பாங்க. திருமுழுக்கு பெற்று ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த பவுலடிகளாருடைய காலத்திலே அப்பல்லோ என்கிறவர் சொன்னார், ஐயோ நாங்க எந்த திருமுழுக்கு பெற்றனாங்கன்னா யோவானுடைய திருமுழுக்கு தான் பெற்றனாங்க, நாங்க இந்த பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கு பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார். அந்த நேரம் அந்த பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கு பற்றி அவங்களுக்கு படிப்பிச்சது யாருன்னு கேட்டா அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். அவங்க யாருன்னு பார்த்தா சர்வசாதாரணமா ஆத்தங்கரை ஓரத்திலிருந்து டென்ட் செய்து வித்தாக்கள். பவுலடிகளார்ட்ட இருந்து இந்த தூய ஆவியால் புதுப்பிக்கப்படுதல், தூய ஆவியின் வரங்களால் வாழுதல், தூய ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துதல் என்கிற விடயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். அப்ப இந்த அப்பல்லோ கேட்டாராம், என்ன அப்படின்றா என்று சொன்னார், தூய ஆவியின் வரங்கள் என்றால் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற வல்லமையை பெறுதல், இயேசு கற்பித்தவற்றையும் இயேசு செய்ததையும் நினைவூட்டுகிறவர். இத யோவான் நற்செய்தியாளர் 14ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்துல வடிவா சொல்றார். யார் தூய ஆவியானவர்? கற்பிப்பவர், நினைவூட்டுகிறவர். எதை கற்பிப்பவர்? இயேசு ஆண்டவர் கற்பித்துக் கொடுத்த நீதி என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, தீர்ப்பு என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பவர். எதை ஞாபகப்படுத்துபவர்? இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார், பாடுகள் பட்டார், இரத்தம் சிந்தினார், திக்கற்றவராக உங்களை போக விடவில்லை, உங்களை தொடர்ந்தும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் உங்களை விட்டு கை நெகிழ்வதில்லை என்கிறதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ டோட்டலா நம்ம பார்த்தா இயேசுநாதர் நமக்கு இந்த உலகத்துல செய்த ஒவ்வொன்றையும் நினைவூட்டி தைரியப்படுத்தி வழி நடத்துகிற ஒருவர் தான் தூய ஆவியானவர். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டீங்களா? தூய ஆவியானுடைய வரம் உங்கள்கிட்ட இருக்கா? தூய ஆவியானுடைய கனிகள் உங்கள வெளிப்படுகிறதா என்ற விடயத்தை கேட்டா சிலர் துணிஞ்சு சொல்வீங்க, உமாம் ஆவியாளர்கள். ஆவியானுடைய வரங்கள் என்ன என்று கேட்டா ஞானம், புத்தி, அறிவு, திடம், விமர்சை, பக்தி, தெய்வ பயம். வெரி குட். இது பைபிள்ல எங்க சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டா கத்தோலிக்கர் டக்குன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க அப்ப யாராவது எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஏசாயா புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இருக்கு. ஞானம், புத்தி, அறிவு, திடம், விமர்சை, பக்தி, தெய்வ பயம் போன்ற ஆவியின் வரங்கள், கனிகள் அங்க இருக்கு. கலாத்திய புத்தகம் 5ஆம் அதிகாரம். ஆவியானவரின் பணிகள், செயற்பாடுகள் ரோமியர் 12ஆம் அதிகாரம், கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இதெல்லாம் ஆவியானவர் நம்மில் இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் கடவுளுடைய பிரதிநிதியாக அல்ல, அவர் ஒரு கடவுளின் அடுத்த நிலையில் இருப்பவராக நம்மை வழி நடத்துகிறார். இப்ப ஆவியானவருடைய வரங்கள் நமக்கு தேவையா? கட்டாயம் தேவை. ஏன்னா நாம ஊனியல் போட பிறந்த நான் அந்த பிரயாசிலே சொன்னேன்னா அந்த பிரயார் கேட்க முடியாதவர்களுக்காக சொல்றேன். ஊனியல்புக்குள்ள இருந்து, இது ஊனியல்பு, ஊனியல்புக்குள்ள இருந்து ஆவியின் வரங்கள் வெளியில வரணும் மட்டும் கடவுள் விரும்புகிறார். இதுக்கு ஒரு நான் உதாரணம் சொன்னேன்னா, நஞ்சு போத்தல் லேபிள் இருக்கு, நஞ்சு போத்தல் என்று, அதுக்குள்ள இருந்து டொனிக் வெளியில வரணும் மட்டும் எதிர்பார்க்கிற மாதிரி. எப்படி? நஞ்சு போத்தல் இருந்து டொனிக் வர மாதிரி. ஊனியல்புக்குரிய குணங்கள் என்ன? சண்டை, சச்சரவு, கோபம், போட்டி, பொறாமை, இதுதான் ஊனியல்பு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த பொடியையே வச்சுக்கொண்டு ஆவிக்குரிய கனிகளாகிய அன்பு, கனிவு, அமைதி, விட்டு கொடுப்பு, தெய்வ பயம், நம்பிக்கை போன்ற விடயங்கள் வெளியில வரணுமா? லேசா? கஷ்டமா? சரியான கஷ்டம். ஊனியல்பை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள இருந்து ஆவியின் வரங்கள் வெளியில வாரண்டா. அப்ப ஆவியின் வரங்கள் வெளிப்படுவதும் பொழுதுதான் நாம ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். அவை இந்த நாட்களில் நாம கேட்க வேண்டிய விஷயம், திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால். அன்றே நமக்கு தூய ஆவியானவர் பொழியப்பட்டார். உறுதி பூசுதல் அந்த ஆவியானவர் நமக்கு திடப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரின் கனிகள் நம்மளே வெளிப்படுகிறதா கேட்கணும். அது நமக்கு இல்லைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு மண்டாடும். இன்னைக்கு திருவெளிப்பு நேரம் பிள்ளைகளுக்கு கனிகள் வரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பு என்கிற அந்த கனி கிடைத்தது. அதுக்கு ஒரு ஆள் சொன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு தானே, இன்னும் தந்திருக்கிறாரே என்று சொல்லி சொன்னா அது எனக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு, நான் நிறைவா கொடுக்கறதுக்கு. நிறைய பேருக்கு ஆவியின் வரங்கள் கனிகள் எல்லாம் கிடைக்க பெற்றன. அது நமக்கு தெரியும், இருக்காண்டிருக்கா கேட்கணும். ஆகவே இன்றைய நாள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆவியானவருடைய வரங்கள் கனிகள் இருக்கு. அதை பொது நலனுக்காக பயன்படுத்துகிறீர்களா? ஆண்டவருக்குள் மறுபடியும் பிறந்தவர்களாய். ஒரு பாடல் இருக்கு தெரிந்தானே, சவுல் செத்து பவுலானாய் மாற வேண்டும். சவுல் யாரு?
கடவுளுக்கு பயந்து மனுஷர்களை துன்புறுத்தி தீவினை செய்து இயேசுவை வெறுத்தவரால் தான் சவுல். அவர் பவுலா மாறின உடனே இயேசுவை ஆதாயமாக்கி கொண்டு எல்லாத்தையும் குப்பை என்று கருதினார். இன்றைக்கு எங்களில் கணக்கு சவுல்கள் இருக்கு. நாம் அதற்காக செத்து பவுலாக கடவுளுக்குள்ள புதுப்பிறப்பு வாழ்வது போல வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோம். நான் இந்த ஜோக் கணவருக்கு சொல்லியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் கேட்டாராம், பிள்ளைகள் கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுத்தா நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்பீங்கன்னு. அதுக்கு ஒரு படியை சொன்னாராம், சார் நான் கடவுள் காட்சி கொடுத்தாருன்னா நான் ஒரு ஐபேட் ஒன்று கேட்பேன் சார். கடவுள் காட்சி கொடுத்தா படிக்கிறபடியே நீ அதை நான் கேட்குறேன். இன்னொருத்தன் சொன்னாங்க, சார் நான் ஒரு ஃபோன் ஒன்று கேட்பேன் சார். வேறு என்ன நீங்கள்? நான் சார் எங்கடா சைக்கிள் மவுண்டன் பைசிக்கிள் ஒன்று கேட்பேன் சார். இன்னொருத்தவங்க கேட்டாங்கன்னா, சார் நான் கடவுள் என்ன காட்சி கொடுத்தாரா சார், ஐஸ்கிரீம் மட்டும் தான் கேட்பேன் சார். என்ன பிள்ளைகள்ரா நீங்கள், கடவுள் காட்சி கொடுத்தா படிக்கிற பிள்ளை நீங்கள் என்னடா செய்யணும்? கடவுளை எனக்கு படிக்கிற ஞானம் உள்ள அறிவைத்தானு தான் எனக்கு கேட்கணும். அதுக்கு ஒரு படி நிலைமை சொன்னாங்க, யார் யாருக்கு என்ன இல்லையோ அதைத்தானே சார் அவங்க கேட்பாங்க அப்படி சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் என்ன அறிவைத்தான் கேட்பேன். அதுதானே சார் சொல்கிறேன், யாருக்கு என்ன இல்லையோ அதை தான் அவங்க கேட்பாங்க. என்கிட்ட ஐஃபோன் இல்லை, அதை நான் ஐஃபோன் கேட்டேன். அவங்கள்ட்ட அறிவு இல்லை, நீங்கள் அறிவை கேட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கு ஆவியானவருடைய வரத்தை கேட்க எனக்கிட்ட என்ன இல்லையோ அதைத்தான் நம்ம கேட்கணும். பொறுமை இல்லை, சண்டை பிடிக்கிறேன், கோவப்படுறேன், புறாமப்படுறேன், பகிர்ந்து வாழ்றேன் இல்லை. அப்போ என்ன கற்றுக் கொடுக்கும் ஆவியானவர் ரெண்டு ஒன்று இருக்குது. ரோமியர் புத்தகத்தோட சொல்லியிருக்கு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வரம் எனக்கு இருக்கு, நான் அதை பயன்படுத்துகிறேன் இல்லைன்னா எனக்கு சுயநலம், போட்டி பொறாமை. அதான் ஒரு பிள்ளை சொல்கிறாள், 11ஆம் ஆண்டு எடுக்கிற பிள்ளை சொல்கிறாள், தன் வகுப்புல 1ஆம் பிள்ளையா 2ஆம் பிள்ளையா வாராக்கள் தன்னோட பழகுற இல்லையா, என்னன்னா தான் 3ஆம் பிள்ளையா. அவட ஃப்ரெண்ட் எல்லாம் யாருன்னா 5ஆம் ஆண்டு 6ஆம் பிள்ளை 7ஆம் பிள்ளையா வார. ஏன்னு கேட்டால் தன்னிட்ட இருக்கிறத தான் மற்ற பிள்ளைகளோட பையன் சொல்கிறான். அவங்க தனக்கு நோட்ஸ் காப்பியும் காட்ட மாட்டாங்களாம், பள்ளிக்கூடத்துக்கு போகாத நல்ல இன்னும் நடந்துட்டு கூட கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் 7ஆம் பிள்ளை 8ஆம் பிள்ளையா வார பிள்ளை வந்து சொல்லுமா, இன்றைக்கு இதெல்லாம் சொல்லி தந்தவங்கடி பள்ளிக்கூடத்தில். இதுக்கு கூட ஆவியானவருடைய வரம் வேணும். கற்றுக் கொடுக்கும் ஆவியானவர், பகிர்ந்து கொடுக்கும் ஆவியானவர். பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு அந்த வரத்தை கேளுங்க. அவர் நிறைவுள்ளவராய் மாற்றி புதுப்படைப்பாக உங்களை மாற்றி ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் கடவுளுடைய திருமுகத்தை பார்க்கிற பாக்கியத்தை உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் இப்போது அறிக்கையிடப் போகிறோம். ஒரே இறைவனை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாய் உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் உன்னதமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னி மரியாம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சி முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியானவரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியையும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாய் பேசியவர்களே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். கைகளை கும்பிட்டு நாம் ஜெபம் செய்வோமா? கைகளை கும்பிட்டு ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தமான ஆண்டவரே, தூய ஆவியானவரின் வரங்களால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. ஏனென்றால் அவர் எங்களை திடப்படுத்தும் ஆவியானவராயிருப்பார், புதுப்பிக்கும் ஆவியானவராயிருப்பார், வழிநடத்தும் ஆவியானவராயிருப்பார், ஞாபகப்படுத்தும் ஆவியானவராயிருப்பார், கற்பித்து தரும் ஆவியானவராயிருப்பார், எங்களை மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிற ஆவியானவராயிருப்பார் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஆவியின் பெறங்களை நிறைவாய் தந்திட திருச்சபையை உருவாக்கினீங்களே. இன்றைக்கு எங்களுடைய திருச்சபை பிறந்த நாள். பார்த்தர், மீதியர், எலாமியர், மொசபத்தேமியர், கப்பதோக்கியர், அப்போந்து, ஆசியா, எல்லா இடங்களிலிருந்து வந்தவங்க நீங்க தான் ஆண்டவர் என்று நன்றி உணர்வோடு உங்களை ஏற்றுக்கொண்டு சான்று பகர்ந்த நாள்.
எங்களை ஞான நாளை நினைவு கூறுகிறோம். எங்களை விசுவாசத்தில் வளர்த்து விட்டவர்களை நினைவு கூறுகிறோம். ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டதை உணர கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையை வழி நடத்த நீர் எங்களுக்காய் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய், ஆவிக்குரிய கனிகள் வரங்களால் செயற்படுகிறவர்களாய் தொடர்ந்தும் வழி நடத்துங்க. பெறுவதை விட கொடுப்பதிலேயே இன்பம் என்று உணர்ந்து ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிற மனுஷர்களாய் எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வணக்க மாதம் இன்று நிறைவு பெறுகிறது. எலிசபெத் அம்மாளை அம்மா மாதா சந்திக்க போன பெருநாள் இந்த வருஷம் கலண்டர்ல இல்லை. ஆனா வணக்க மாதம் 31 நாட்கள் சொல்லி ஜெபித்த ஒவ்வொருவரையும் நன்றி உணர்வோடு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவதாயினுடைய அந்த பரிந்துரையிலே திருச்சபை வளர்கிறது. இந்த வணக்க மாதத்தை நினைவு கூர்ந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்று பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், திருமண ஆண்டு நிறைவு நினைத்து நன்றி சொல்லுகிறவர்கள், ஆண்டவர் 60 வருடம் என்னை கரம் பிடித்து வழி நடத்தினார் என்று நன்றியோடு நிற்கிற எங்கள் உபகாரி ஒருவரை நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. வருத்தப்பட்டவர்கள், தனிமையாயிருக்கிறவர்கள், வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள், வயசு போனவர்கள், கர்ப்பிணி தாய்மார், கைக்குழந்தைகளோடு இருக்கிறவர்கள் ஒரு நேச ஆசீர்வாதத்தை காணட்டும். பொருளாதார கஷ்டங்களோடு வாழ்கிறவர்கள், லட்சியங்களோடு வாழ்கிற பிள்ளைகள், அந்த கனவுகளை நனவாக்குகின்ற ஒரு புதிய உலகை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு சமூகமாய் நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்குள் காலடி எடுத்து வைக்க தேவையான வரத்தை தாங்க. எங்கள் அம்மா, அப்பா, சகோதரங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் நேசமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், முன்னிலை பணியாளர்கள் எல்லாரையும் நீங்களே கரம் பிடித்து பாதுகாத்து பராமரிங்க. இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்துங்க. இயேசு நசரேயனின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். எங்களுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். எங்களுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பெந்தெகோஸ்து ஆவியானவரின் பெருவிழா திருப்பலி காணிக்கைகள் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் மீது உமது தூய ஆவியானவரின் ஆசீரை பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவை உமது அன்பிற்கு திரு அவைக்கு அளிப்பதன் வழியாக மீட்பளிக்கும் மறை நிகழ்வில் உண்மை உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே தூயவரான எல்லாம் வல்ல நித்திய இறைவா, என்னாலும் ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்களுடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மர நிகழ்ச்சிகள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் எப்பொழுதும் அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளில் இருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்வீராக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர்களோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர் 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 மூவுலகு இறைவனமாண்டவர். தூயவர் 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 மூவுலகு இறைவனமாண்டவர். வானமும் வையமும் யாவினும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் யாவினும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. வானக தந்தையை நேர்மையாவே தூயவர் படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆவியுடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் படம் என விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்தங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் வந்து ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூயாவியால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயில் இம்மானுவேல் ஆண்டவர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் எல்லாரும் இப்படி அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து இயேசு ஆண்டவர் கற்பித்திருந்தபடி ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதியை விட்டு செல்கிறேன், சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எங்களோட குறைகள் குற்றங்களை பார்க்காம நாங்கள் உங்களை வச்சிருக்கிற நேசத்தையும் உங்களை தேடி வார எங்களோட விசுவாசத்தையும் பார்த்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திரல திருவிழம் கொள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். என்ற இயேசு ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் உங்கள் எல்லாரோடையும் எப்போதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் சந்தோஷமான தூயாவியானவருடைய பெருநாள் வாழ்த்துக்களையும் ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்வோம். இயேசுவின் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எமக்கு அமைதியாரணம், எமக்கு அமைதியாரணம். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு, செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றிருக்கிற நானும் நீங்களும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்தறிவர். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். செபம் செய்வோமா?
விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியானவர் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை, மகன், தூய ஆவியின் வழியாக உங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் தாமே அவருடைய துணியாளரான ஆவியானவரை நமக்கு பொழிந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து ஆண்டவர் கற்பித்தவற்றையும் அவர் நமக்கு சொல்லித்தந்த ஒவ்வொன்றையும் நினைவூட்டுகிற அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து வாழ சென்று வாருங்கள். ஆசீர்வாதம் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுடைய சமணசானவரே, தேவ கிருபையால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தியருளும். ஆமேன். அதிதூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை தற்காரும் பசாசின் துட்டத்தனத்திலும் அதன் கன்னிகளிலுமிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். தேவரீர் அதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகம் சுத்தி திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் பெந்தகோஸ்து பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you.